ஹாய், என் பேர் கிரண். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டுல யூஸ் பண்ற டியூப் லைட்ல இருக்கிற எல்இடிக்கும் நம்ம வெளியே யூஸ் பண்ற டார்ச் லைட்ல இருக்கிற எல்இடிக்கும் என்ன வித்தியாசம். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கண்ணால பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு லைட் ஆன் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும். அந்த ஆப்ஜெக்ட் மேல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனாதான் நம்மளால பார்க்க முடியும். வீட்டுல வந்து டியூப் லைட்டும் வெளியில டார்ச் லைட்டும் யூஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்இடிஸ்லயே இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்லயும் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லயும் வேற வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டியூப் லைட் எல்லாமே வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல புக்கு, ஒரு இடத்துல பேக், ஒரு இடத்துல ட்ரெஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு இடத்துல வச்சிருப்போம். அதனால இந்த டியூப் லைட்ல இருந்து வரக்கூடிய லைட் இன்டென்சிட்டி, லைட் வந்து எல்லா பொருட்களையும் மேலேயும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனாதான் நம்ம ஈஸியா எல்லா பொருளையும் எடுக்க முடியும். குறியீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய எல்இடியில இந்த ரெக்டாங்கிள் டைப் எல்இடி எல்லா இடத்துலயும் அதோடைய வெளிச்சத்தை அனுப்புறதுனால நம்மளால ஒரு ஒரு இடத்துக்கும் லைட் கொண்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம குறிப்பிட்டு ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னாக்கா நாம இந்த மாதிரி டார்ச் லைட் யூஸ் பண்ணலாம். இந்த டார்ச் லைட்ல இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் டைப் எல்இடி என்ன பண்ணும் அப்படின்னா, இதுல இருந்து வரக்கூடிய லைட் வெளிச்சம் ஒரு இந்த டிஸ்டன்ஸ்ல மட்டும்தான் டிராவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் டிராவல் ஆகும். ஆனா வெளியே ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற இந்த ஸ்கொயர் டைப்ல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் லைட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேனல் கொடுத்திருப்பாங்க. சில்வர் கோட்டிங்ல ஒரு பேனல் கொடுத்திருப்பாங்க. அந்த பேனல் என்ன பண்ணுதுன்னா, லைட்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை போக்கஸ்டா ஒரே சைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பேனல்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஃப்ரண்ட்ல மட்டும் போற மாதிரி அந்த சைட்ல இருக்கக்கூடிய பேனல் வந்து வச்சிருப்பாங்க. அதனாலதான் போக்கஸ் லைட்ல நம்ம ஸ்கொயர் டைப் எல்இடிஸ் யூஸ் பண்ணாலும் நம்மளால ஒரு எந்த இடத்துல போக்கஸ் பண்ணி அந்த லைட்டை வைக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஆனா இந்த டார்ச் லைட்லயும் அதே மாதிரி சர்க்கிள் ஷேப்ல ஒரு சில்வர் கோட்டிங்கோட ஒரு பேனல் கொடுத்திருப்பாங்க. என்னதான் நம்ம சர்க்கிள் டைப்ல எல்இடி யூஸ் பண்ணியிருந்தாலும் அதோடைய லைட் வெளிச்சமும் மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகுற லைட் வெளிச்சமும் போக்கஸ்டா ஒரே லைன்ல வரணும் அப்படின்றதுனாலதான் அந்த எல்இடி லைட்ல அந்த பேனல் மூலியமா நம்ம ஒரு இடத்துல போக்கஸ் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஸ்மார்ட் போன்ல வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் எல்இடி தான் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்மார்ட் போனுக்கு வெளியே இருக்கக்கூடிய லென்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த சர்க்கிள் ஷேப் தான் வந்து லைட் வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒரு இடத்த மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி பாக்குறதுக்கு அந்த சர்க்கிள் டைப்ல இருக்கக்கூடிய ஷேப்ல இருக்கக்கூடிய லென்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும்போது டியூப் லைட்ல இருந்து வர வெளிச்சம் வந்து ஃபுல்லா ஒரு ஒரு சர்ஃபேஸ் அந்த நம்ம இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஃபுல்லாவே வந்து அந்த லைட்டோட வெளிச்சம் டிராவல் ஆகும். இந்த நாம வந்து சர்க்கிள் ஷேப்ல யூஸ் பண்ணோம்னா அந்த லைட்டோட வெளிச்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல மட்டும் குறிப்பிட்டு நம்ம பார்க்கறதுக்கு சர்க்கிள் ஷேப்ல யூஸ் பண்ணுவோம். இது டியூப் லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்இடி ஸ்ட்ரிப் கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிப்ல வந்து லைனா ஆர்டரா எல்லா எல்இடியுமே பக்கத்துல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம சர்க்கிள் டைப் எல்இடி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதிகப்படியான ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ரிப்போட நிறைய எல்இடிஸையும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம டியூப் லைட்டோட லென்த் அதிகமா இருந்தாதான் ரூம் உள்ள வந்து நமக்கு அதிகப்படியான வெளிச்சம் கிடைக்கும். இது நம்ம சேனல்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன டெக்னிக்கலான விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா நம்மள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.